பார்க்குறது பாசிப்பருப்பு உருண்டை. இதை மாலாடு அப்படின்னு சொல்கிறது. 60s 70s குழந்தைகளான உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். நம்மளோட தீபாவளி பொழுது இந்த மாலாடுங்கிற பாசிப்பருப்பு உருண்டை ரொம்ப ரிச்சான அந்த காலத்தில் பேசப்பட்டது. ரொம்ப எளிமையான பொருட்கள், ஆனால் நல்ல ரிச் ப்ரோட்டீன், டேஸ்ட்டு அலாதியாக இருக்கும். இந்த பாசிப்பருப்பு லட்டு, பாசிப்பருப்பு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அருணா சமையலறை சேனலில் உங்களுக்கு பிடித்ததாக சிறு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையிலும் எல்லாருமா பார்த்து சாப்பிட்றது போல தான், நல்ல டைஜஷன் ஆகிறது, ருசி, பாரம்பரியம் எல்லாம் கலந்து தான் நான் செலக்ட் பண்ணி ஒன்று ஒன்றா கொடுத்துக்கிட்டு இருக்கேன். முதல்ல வரக்கூடிய 1000 நபர்களான நீங்கள் எனக்கு தூண் போல், ஒரு அஸ்திவாரம் போல், என்ன தான் நமக்கு யூடியூபருங்கிற அங்கீகாரம் கொடுப்பாங்க, மானிஸ்ட்ரேஷன் கொடுப்பாங்க யூடியூப்பில். அதனால் நீங்கள் ஒவ்வொருத்தருமே என்னோடய பதிவுகளை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள். இப்படி பருப்பு எடுத்துருக்கோன்னு வைங்க, இந்த அளவுக்கு சட்டி கொஞ்சம் பெருசாக இருக்கணும், பருப்பு கம்மியாக போட்டு நாம் வறுத்துக்கிட்டே இருக்கணும். இது எந்த அளவுக்கு வறுபட்டு இருக்கணுங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இது போல் பவுன் கலரில் வரணும். இதை நம்ம மிஷினில் கொடுத்து நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டு, இதே அளவுக்கு இப்போ ஒரு படி கொடுத்து விட்ருக்கீங்க அப்படின்னா அதே ஒரு படி சர்க்கரையை வீட்டில் நைஸாக அரைச்சிக்கணும். சர்க்கரையும் நீங்கள் சலிக்க வேண்டியதில்லை, மிஷின்லேருந்து கொண்டு வந்த பருப்பு அந்த மாவையும் சலிக்க வேண்டியதில்லை. ஆனால் ரெண்டையும் ஒரு குண்டானில் போட்டு நல்லா கைகளால் பிசைஞ்சு கொடுத்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அப்போ தேவையான போது, இதுதான் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பேர் போட்டு நான் இப்படி ஒரு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜுள்ள ஸ்டோர் பண்ணேன். இது 4 மாதம் ஆகுது. தேவையான அளவு மட்டும் இப்போ எடுத்துக்கிறோம். அந்த மாவில் 1 பங்கு பருப்புன்னா 1 பங்கு சர்க்கரையை வீட்டில் அரைச்சி கலந்து வச்சுக்கிறோம். 6 மாதம் வரையில் இந்த மாவை ஸ்டோர் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு நீங்கள் அப்பப்போ செய்து கொடுத்துக்கலாம் 5-6 லட்டுவாக. இப்போ 1 டம்ளர் போட்டிருக்கோம் மாவு. இதுக்கு 1/4 பங்கு நெய் ஊற்றிக்கணும். 1/4 பங்குக்கும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கணும். நல்லா அது புகை குப்பு குப்புன்னு வரக்கூடாது, ஆனால் நல்லா காஞ்சிருச்சுன்னு தெரியணும் பாருங்கள். இப்படி புகை வரல, அதுக்கு முந்தின ஸ்டேஜ். கைகளை வச்சிடக்கூடாது. சூடாக இருக்க நெய்யை மாவில் விட்டு அந்த ஸ்பூன்லேயே அப்படியே அமுத்தி பெசர்னாப்பில் கொடுங்க. இன்னொரு ஸ்பூனை வச்சுக்கிட்டு அப்படி கொடுக்குறோம். கரெக்டாக ஒரு டம்ளர் மாவு எடுத்திங்கன்னா நல்லா அந்த சர்க்கரையும் மெல்ட் ஆகி அதுவும் கொஞ்சம் அந்த ஒரு மாய்ச்சரை தரும். இப்போ பாருங்கள், 1/4 பங்கு நெய் கரெக்டாக இழுத்துருச்சு. நல்லா கைகளால் பிசைஞ்சு கொடுக்கும்போது உதிராக இருக்கணும். அதாவது ரொம்ப கெட்டியாக லட்டு போல் பிடிக்கக்கூடாது. ஒரு கப்பு நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, அது போல் ஒரு கப்பு அடியில் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் சாப்பிட்ணும். நிறைய நெய் இருக்குதுன்னு ஊற்றி பிசைஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக டேஸ்ட்டு குறைஞ்சிரும். பாருங்கள், இது போல் இருக்கணும். புட்டு மாவை விட இன்னும் கொஞ்சம் மாய்ச்சரோடு இருக்கணும். ஆனால் கொலன்னு மாவை பண்ணிடக்கூடாது. நல்லா கொஞ்சம் இறுக்கமாக பிடிக்கணும், சின்ன லட்டுவாக பிடிக்கணும். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கொடுத்து விடுங்க. வீட்டில் இருக்க பெரியவங்களுமே எடுத்துக்குங்க.